நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஃபஸ்ட்டு உங்களோட பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் எடிட் எ ஃபோட்டோ, அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நான் கொடுத்துக்க பேக்ரவுண்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னு பாருங்கள். செட் பண்ணிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு இதை வந்து ஒரு பேக்ரவுண்டாக ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பிஎன்ஜி இருக்குது, அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுத்துக்குங்க. இதை கொண்டு போய் அப்படியே நீங்கள் மேலே செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணால் மேலே எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஆர்னஸ் ஃபுல்லாக கமெண்ட்டு இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துருங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கீழே செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே வந்து டச் ஆகிற மாதிரி, ரெண்டு பக்கமும் டச் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணி அதை அப்படியே கீழே வச்சுருங்க. கீழே வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிஎன்ஜி இருக்குது, அதை ரெடி பண்ணிக்கலாம். வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு சாமி இமேஜ் இருக்குது, அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சாமி இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ரிமூவ் பேக்ரவுண்ட், அது கொடுத்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இதை வந்து பேக்ரவுண்டு பின்னாடி கொண்டு போயிருங்க. நம்ம போட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமி இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கீழே மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள். அந்த கட் பண்ணது தெரியுது பாருங்க, அதனால் லைட்டாக கீழே மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக்கி கொடுத்துருங்க. நம்ம ஃபோட்டோவை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பட்டை இமேஜ் இருக்குது, அந்த பட்டை இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்துங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆட்ட ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு பிளண்டில் போய் பிளண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபயர் இருக்குது, அந்த ஃபயரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபயரை பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்க, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்து இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை வந்து இந்த ஓரத்தில் வச்சு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அடுத்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை வந்து இந்த சைடு வச்சு இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த சைடு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் லெவலில் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த ஃபயரு, அந்த ஃபயரை மட்டும் நம்ம வந்து இப்போ எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும், அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வந்து இந்த மாதிரி ரொட்டேட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் ஓகே இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் கச்சிட்டர் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பேனர் வந்து டார்க்காக தெரியும். மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து சேவ் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.